என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா, ஒன்றுடா அதெல்லாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சேலம் நண்பா ஜீவா பேசுகிறேன். பேரே இஸ்கே மெயின். நேற்று படம் பார்த்தேன். ஸோ தனுஷோட படம் தான். நான் ஃபஸ்ட் நாளே பார்க்கலான்னு பார்த்தேன், என்னால் பார்க்க முடியல. இங்கே அந்தளவுக்கு ரிலீஸ் ஆகலை. நைட் ஷோ தான் ரிலீஸ் பண்ணுவோம். அதனால் நேற்று இப்படியே இருந்தாலும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி மழை வந்தாலும் மயராச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். வேறு லெவலில் இருக்குது படம். எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிது. இது ஓவர் டோஸாக போயிடுச்சுன்னா நம்ம டியூட் படத்தை எந்த அளவுக்கு கலாய்ப்பாங்களோ அந்த அளவுக்கு கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. டியூட் படம் மாதிரி ஸ்டைலில் தான் ஒரு படம். அது ஹிந்தியில் எடுத்திருக்காங்க. நம்ம ஹிந்தியில் இந்த மாதிரி அம்பிகாபதி அந்த டைரக்டர் தான் எடுத்திருக்காரு இந்த படத்தை. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. நமக்கு அந்த அம்பிகாபதியை மறுபடியும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. வேற ஒரு ஸ்டைலில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதில் வெறும் தெருவில் சுற்றிட்டு இருந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதுக்கப்புறமேட்டா அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் அந்த பொண்ணை வந்து மறுபடியும் லவ்வே சொல்லும் போது அதே கான்செப்ட் தான் இந்த படத்துலையும். ஆனால் இந்த ஸ்பாய்லர் அலர்ட் வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மாட்டு ஸ்பாய்லர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடியே ஸ்பாயில் பண்ணிட்டியாடா அப்படி இப்படிலாம் பேசுவீங்க. அதனால அது வேணாம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதே மாரி வீடியோ பார்க்கணும்னா பாருங்க. தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரக்கடான பாயா ஃபர்ஸ்ட் இருப்பார். அந்த பொண்ணு வந்து சைக்காலஜிஸ்ட் படிச்சுட்டு இருக்கோம். அந்த சைக்காலஜிஸ்ட் படிச்சுருக்கும் போது அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கோபமான ஆள் வந்து நம்ம ஈஸியாக சாதாரண ஆளாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்லுவாங்க. நம்ம தனுஷ் வந்து ஏற்கனவே கோபமாக தான் இருப்பார். அவர் எல்லாத்துலேயும் எடுத்த கவுந்தோன்னு அட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து மேடம் போய் திருத்துறேன்னு சொல்லிட்டு திருத்துவாங்க. பொண்ணுங்களுக்கு இதுதான் வேலையான்னு எனக்கு தெரியல. ஒரு பையனை திருத்துறது தான் வேலையா எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. எனக்கு அன்னீசியான காட்சிகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கல்ச்சருக்கு தகுந்த வேற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தே சில தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு எரிச்சலாயிரும். அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், இல்லைன்னா லவ் பண்ணலன்னு சொல்லிடணும், இல்லைன்னா விட்டு விலகின்னு ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். பட் ப்ராஜெக்டுக்கோசரம் அவனை கூட பழகிறேன், உன்னை நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த அவங்க அப்பா இறந்து அதுக்கப்புறமேட்டு அவர் ஒரு மாதிரி போவார். அதுக்கப்புறமேட்டு சாகிற ஸ்டேஜுக்கு போன வாட்டி அவருக்கு ஒரு எண்ணம் தோணும். அதுக்கப்புறமேட்டு சரி அப்பாவோட ஆசையாக தான் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி அது ஒரு மாதிரி சூப்பராக ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் லவ்வுக்கு அந்த டியூட் படம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உண்மையான லவ் வந்து என்னன்னு வந்து இந்த படத்தில் வந்து காட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி நமக்கு நானே 2-3 சீனில் ஒரு மாதிரி கலங்கிட்டேன். அது ஒரு மாதிரி தனுஷ் வந்து நம்ம சச்சின் படத்தில் வந்து விஜய் வந்து ஷாலினிக்கிட்டே கேட்பாங்களே இதுவரையும் லவ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு சீன் இந்த படத்துலேயே ஒன்று இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஈகோனால வந்து உன்னை 30 நாளாக லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதுலேயும் 1% லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவரும் சொல்லுவார். கடைசி வரைக்குமே அந்த பொண்ணுக்கு லவ் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா முத கொண்டு வந்து நீ சென்னையிலேருந்து வந்து இங்கே கொல்கத்தாவில் இவ்வளோ பெரிய ஆளோட பொண்ணை வந்து நீ லவ் பண்ணுறியாடா, அதான் ஒன்று சாதிச்சிட்டோடா, IAS மாறிட்டோடா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவரும் வந்து IAS எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்தால் அந்த பொண்ணு அந்த டியூட் படத்தில் வர மாதிரி தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அங்கே ஒரு பையனை லவ் பண்ணுறன்னு வந்து நிற்கும். அந்த டியூட் படத்தில் வந்து ஹீரோ வந்து பொண்ணு பக்கம் இருப்பார். பட் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த படங்களில் நிறைய கல்ச்சர் வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் படத்தை படமாக பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஓவராலாக இந்த படம் வந்து வேற லெவல் பின்னிட்டாங்க. எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிச்சிக்குது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. படம் பார்த்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் டபுள் மைண்டடாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. டியூட் படத்தையே வந்து தூக்கி போட்டு அடி நடிச்சு மிதிச்சு விட்டாங்க. இந்த கதைகள் தான் பிரச்சனை. இந்த தனுஷ் நடித்தது, அந்த பொண்ணு நடித்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்த கதையில தான் பிரச்சனையாக இருக்குது. அது ஏன்னா அதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தா வேலையே முடிஞ்சிடும். பட் அந்த பொண்ணு பண்ணுதா இல்லையானே தெரியாமல் தனுஷ் வந்து இருந்துட்டு ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து போகும்போது அப்புறம் அந்த பொண்ணு சொல்லும், நான் தான் உன்னாட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் லவ்லாம் பண்ண மாட்டேன், நான் ப்ராஜெக்டுக்கோசரம் உன்னை யூஸ் பண்ணிப்பேன், அதை தான் நான் இப்போ வரையும் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணாது, அவரை லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக ஒரு பணக்கார பொண்ணு வந்து நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது கண்டிப்பாக லவ் வந்துடும். அது யாராக இருந்தாலும் வரதான் செய்யும். இந்த படத்தில் வந்து அதே மாதிரி வரும். தனுஷ்
ஆர்ஃபோர்ஸுக்கு அதே மாதிரி லவ் வரும். உடஞ்சி வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து அலுவலாக ஆரம்பிப்பார். நம்ம குட்டி படத்தில் மாதிரி உனக்கு கடைசி வரையுமே லவ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரிலாம் கேட்பாரு. இந்த அம்பிகா பைதியில் ஒருத்தர் வருவார், ஃப்ரெண்டாக ஒருத்தர் கேரக்டர். அவர் இந்த படத்துலேயும் வருவார். அந்த படத்தையும் இந்த படத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுவார். அம்பிகாபதியும் அந்த இந்த படத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுவார். ஒரு மாதிரி லவ்வுக்காக பாரு, உனக்கு எல்லாருமே இழந்துட்ட, நீ இதுக்கப்புறமேட்டு வந்து நீ லவ்வுக்காக தான் செத்து போவோன்னா செத்துப்போ, முத்தி அடையணும். முத்தி அடையாம நீ மாட்டு சாவறதுல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாரும் சாவற மாதிரி நீ செத்துப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுவார். இந்த சேஞ்ச் ஓவர் வந்து நமக்கும் ஒரு சேஞ்ச் ஓவர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வாரணமாயிரத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து சூர்யா கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணெல்லாம் மறக்க முடியாம ஒரு மாதிரி ஆகி அதுக்கப்புறமேட்டு ட்ரக்ஸ் எல்லாம் ஏற்றி அதுக்கப்புறமேட்டு மிலிட்ரி போவார்ல, அதே மாதிரி தான் இவரும் அதே மாதிரி தான் மிலிட்ரிக்கு போற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஏர்ஃபோர்ஸ்ல போய் செஞ்சிருவாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட ஆசை அது. அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் கையெழுத்து போறதுக்கு வந்து மறுபடியும் லாக் பண்ணுவாங்க இந்த ஹீரோயினுக்கு தான். ஹீரோயின் வந்து அவங்க கையெழுத்து போட்டாதான், அவங்க சைக்காலஜி படிச்சனால அவங்க வந்து இவன் நார்மலா தான் இருக்கான், கோவலாம் படல அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் இவங்க மறுபடியும் அந்த ஃபிளைட் எடுத்து ஓட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கு கடைசி வரையுமே அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போறதுக்கு வந்து இந்த ஃபிளைட்ல போனா செத்து போயிடுவேன், நான் மறுபடியும் உன்னை நான் லவ் பண்றேன், நான் இப்போ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ ஃபிளைட் எடுக்க மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு பண்றதெல்லாம் நமக்கு எரிச்சலா தான் இருக்கு. ஏன்னா அந்த டியூட் படத்தை வந்து ஒன்லைன்ல வந்து அந்த பொண்ணு சொல்லுவேன், என்னன்னா நான் உனக்காக தான் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அவங்க அப்பாவுக்கோசரம் கல்யாணம் பண்ணேன், உனக்காக நான் குழந்தை பெற்றுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு இது கான்ட்ரவர்சியா தான் போகும் இந்த படம். ஓவராலாக உட்காந்து இந்த படத்தை வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கருத்துக்கள் நான் சொல்லிட்டேன். என்னோட கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கீழே பதிவு பண்ணுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் அது உங்க விருப்பம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.